ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு 4 விதமான ப்ராஃபிட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? விதமான ப்ராஃபிட் என்னென்னா, நம்ம ரெகுலராக ஒரு பொருளை வாங்கி விற்கிறது. அது எல்லாருமே பண்ணுற அந்த ஒரு ப்ராஃபிட். ரெண்டாவது மாதம் பர்ச்சேஸோ இல்லை மாஸ் ப்ரொடக்ஷனோ பண்ணக்குள்ள நம்மளுக்கு இன்னொரு விதமான ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து இது இந்த 2 விதமான ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. 3வது விதமான ப்ராஃபிட் இருக்குது. அது என்னென்னா பேக்வேர்டு இன்டகிரேஷனோ இல்லை ஃபார்வேர்டு இன்டகிரேஷனோ. பேக்வேர்டு இன்டகிரேஷன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மாதம் போகிற ப்ராடக்டை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஃபார்வேர்டு இன்டகிரேஷன்ன்றது நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருப்போம், இன்னும் மற்ற ஸ்டேட்டுக்கான ப்ரெசன்ஸு இல்லை நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம். இது 3வது. இதை கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. ஆனால் டாப் ஆஃப் தி பிரமிட் இருக்குது, அது யாருமே பண்ணுறதில்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஓஸ் போகிறதுக்கு. ஐபிஓஸ் தான் நம்மளோட இவ்வளோ நாள் நம்மளோட இன்டெகிரிட்டி, நம்மளோட சேல்ஸு, பிஸ்னஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரூட்டை ரைட் பண்ணுறது. ஏன்னா நம்மளோட ஒரு ஷேரோட விலை மினிமம் எத்தனை எக்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃபோட ஷேர் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அது இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 எக்ஸ் அவங்களால மேக் பண்ண முடிஞ்சுது. இதுக்கெலாம் நம்ம ரெடியாக இருக்குமா நண்பர்களே? தேங்க்யூ.